அனைவருக்கும் தமிழ் இனிய வணக்கம். தைக்கலாம் வாங்க சேனலை பார்த்துட்ருக்கிறவங்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இத்தனை நாளும் வந்துட்டு நீங்கள் அந்த நோட்லையோ இல்லை வந்து நீங்கள் ப்ராக்டிஸோ பண்ணியிருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். பட் நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கும் போது எதாவது டவுட்டு கேட்டுருந்தாலும் ரொம்ப சந்தோஷம். சரிங்களா? இப்போ இதில் உங்களுக்கு வந்து இது நாள் நடத்திட்டு இருந்தது, இவ்வளோ நாள் நீங்கள் பார்த்துட்டு இருந்த வீடியோலையும் ஏதாவது ஒரு டவுட் இருக்குது, இல்லை நீங்கள் தச்சிட்ருக்க ட்ரெஸ்ஸில் ஒரு டவுட் இருக்குன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணாலும் நான் அதுக்கு வந்து ஆன்சர் பண்ணுவேன். ஸோ இப்போ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது கிளாஸ் 12 நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஒரு அந்த இது என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பேபியோடைய ப்ளவுஸ். பேபி ஸ்கர்ட் பார்த்துட்டோம், பாக்ஸ் ஃப்ளீட்ஸ் வச்ச மாதிரி. நெக்ஸ்ட் இப்போ பார்க்க போகிறது அதனுடைய ஒரு ப்ளவுஸ் தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா பட்டுப்பாவாடைக்கு மேலே போகிற சட்டை மாதிரி அந்த ப்ளவுஸ் டைப் கிடையாது. கொஞ்சம் ட்ரெண்டாக இருக்கட்டும், கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி போட்டிருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இதை நீங்கள் பிகினர்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறதும் ஓகே. பட் நீங்கள் இதே ஜீன்ஸ் மிடிக்காகவும் மேலே டாப்பாகவும் இதை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுற அளவுக்கு இருக்கும். ஸோ இதனுடைய பேட்டர்ன், இதனுடைய டிராஃப்டிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா இந்த கேர்ள், நான் சொன்ன ஒரு 8 இயர்ஸ் கேர்ள் பார்த்திங்கன்னா அவள் வந்து நார்மல் ஸ்ட்ரக்சர் கிடையாது, லீனாக இருக்கா. ஸோ நம்ம ஒரு அளவுகள் போடும்போது மெஷர்மெண்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோம்னா சார்ட், என்னுடைய மெஷர்மெண்ட் ப்ளவுஸ் சார்ட்டில் பார்த்திங்கன்னா நார்மல் ஸ்ட்ரக்சர், அதாவது அந்த வடிவமைப்பு உள்ளவங்களுக்கெல்லாம் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி போடும்பொழுது நல்லாயிருக்கும். இப்போ நான் போட்டுட்ருக்கிறது, இப்போ இந்த பொண்ணு வந்து அப்நார்மல் சைஸ் அப்படின்னா, சைஸ் அதிகமாக இருந்தாலும் அப்நார்மல் தான், சைஸ் கம்மியாக இருந்தாலும் அப்நார்மல் தான். ஸோ ஒரு 8 இயர்ஸ் உள்ள ஒரு குழந்தை ஒரு 26-28 இன்ச்சஸ்ஸு செஸ்ட் அளவு இருக்கணும். பட் இந்த பொண்ணுடைய அளவு பார்த்திங்கன்னா 24 to 26 தான் இருக்குது. ஓகே, இப்போ வந்து அதை வச்சுட்டு நம்ம அவளுடைய மெஷர்மெண்ட் நான் அளந்தேன். அவளுக்கு வந்து ஹைட் வந்து 18 இன்ச்சஸ் இருந்தது, செஸ்டோடைய அளவு வந்து 24 இருந்தது. நான் 26 வச்சுருக்கேன். ஓகே, ஏன்னா வந்துட்டு கொஞ்சம் வந்து லூஸாக தான் இருக்குது. ஷோல்டரோடைய அளவு பார்த்திங்கன்னா 11 இன்ச்சஸ்ஸு, ஸ்லீவோடைய லென்த்து, கையோடைய நீளம் பார்த்திங்கன்னா 10 இன்ச்சஸ் நான் வச்சுருக்கேன். அதாவது அந்த நீ வரையும் வச்சுட்டு கீழே சின்னதாக வந்து ஒரு ஃப்ரில் டைப்பில் வச்சு போடலாம் அப்படிங்கிறதுக்காக போட்டிருக்கேன் நான் அதை. ஸோ நீங்கள் வந்துட்டு எனக்கு வந்து ஷார்ட்டாக வேணும்னா நீங்கள் ஸ்லீவோடைய லென்த்தை வந்து குறைச்சிக்கலாம். இது நான் ஹைட்டாக வச்சுருக்கேன், ஸ்லீவ் லென்த்து வேணும்னா நீங்கள் குறைச்சிக்கலாம். இந்த மாதிரி சின்னதாக வச்சு நீங்கள் போட்டுக்கலாம், நார்மல் ஸ்லீவாகவே இருக்கும். பட்டு பாவாடை சட்டை வரும்போது நான் வந்து பஃப் ஸ்லீவ் எப்படி அப்படிங்கிறத நான் சொல்லி கொடுக்குறேன். இது வந்து சாதாரணமாக ஒரு ஸ்லீவுக்கும் கீழே சின்னதாக ஒரு ஃப்ரில்லு. ஏன்னா இப்போ உங்களுக்கு பழகிட்டுருக்கோம், நான் சொல்லிட்டு வர இந்த கண்டென்ட் ஃபுல்லாகவே நிறைய ஃப்ளீட்ஸ் டைப்போடைய பேசிக் நான் சொல்லி கொடுத்துட்ருக்கறனால நீங்கள் அதில் கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஒரு ப்ராக்டிஸ் ஆகிருப்பீங்க. ஸோ அதை வச்சுட்டே நம்ம வந்து ஒரு டிசைன் போடலாம் அப்படிங்கிறனால தான் நான் இந்த ஃப்ரில் வச்ச சட்டை போட்டு வச்சுருக்கேன். ஓகே, இப்போ இதனுடைய டைப் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் யூஷுவல் ஹைட்டை விட நான் வந்து 2 இன்ச்சஸ் ஆட் பண்ணுறேன். அப்போ 18 + 2 வந்துட்டு 20 இன்ச்சஸ். ஸோ இதனுடைய ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 20 இன்ச்சஸ் இருக்கும். ஓகே, இதனுடைய அகலம் எவ்வளவு, அதாவது அந்த பிரெத்து, துணிக்கு எவ்வளோ வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த செஸ்ட்டுடைய அளவு +6, அப்போது வந்துட்டு 32 வரும். டிவைடட் பை 4, எல்லா டைமும் சொல்கிறது 4 லேயர்ஸாக நம்ம மடிக்கிறதுனால. ஸோ வந்து 8 இன்ச்சஸ் வரும். துணியோடைய அந்த ஸ்டிச்சிங் இதுக்காக நான் வந்து ஒரு 1/2 இன்ச்சு விட்டுருக்கேன், எக்ஸ்ட்ராவாக ஒரு 1/2 இன்ச்சு விட்டுருக்கேன். நமக்கு கிளாத்து பொறுத்து தான் நம்ம இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். நல்ல மெட்டீரியல் இருக்குது அப்படின்னா நீங்கள் கரெக்ட் சைஸ் வச்சுட்டு தைச்சாலே கரெக்டாக இருக்கும். சில மெட்டீரியல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிங்க் ஆகும். ஸோ நான் ஒரு 1/2 இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம். ஓகே, இப்போ இதில் வந்து ஹைட்டாச்சு, இந்த அகலமும் அதாவது செஸ்டோடைய அந்த பிரெத்தோடைய சைஸும் வந்தாச்சு. இப்போ ஷோல்டர் நெக் பார்த்திங்கன்னா இனிமேல் வரத்துக்கு ஷோல்டர் தேவைப்படும். ஷோல்டர்னால் என்ன, தோள்பட்டைன்னும் பொழுது நம்ம வந்து நம்ம ப்ளவுஸில் போட்டிங்கனாலே தெரியும் அந்த கை சைஸு, கையோடைய அந்த மேலே ஷோல்டர் டைப்பு, அந்த ஜாயிண்ட்லேருந்து இன்னொரு சைடு ஜாயிண்ட் வரையும் எடுக்கிறது தான் வந்துட்டு நம்மளுடைய அந்த ஷோல்டர் சைஸ். அதாவது இந்த இடத்துலேருந்து இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், இப்போ ஷோல்டர் எடுக்கிறோம் அப்படின்னா இந்த இடத்துலேருந்து இந்த இடம் அளக்குறோம் இல்லையா, அதுதான் வந்து ஷோல்டருடைய அளவு. ஸோ இந்த அளவு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு +1 இன்ச்சு சேர்த்துட்டு டிவைடட் பை 2. இப்போ ஹாஃப் ஷோல்டர் அளவு தான் நம்ம போட்டிருக்கோம், அதனால் ஹாஃப். எல்லாத்துக்குமே வந்து ஒரு ரீசனோடு இருக்கணும். இப்போ 4 டிவைடட் பை 4னால் நம்ம ஏன் 4ஆல் டிவைட் பண்ணணும் தெரியணும். ஷோல்டர் வந்து ஹாஃப் ஷோல்டர் அளவு தான் நம்ம வரைகிறோங்கிறதுனால டிவைடட் பை 2. ஸோ 12 டிவைடட் பை 2, 12 நம்ம 2ஆக பிரித்தோம்னா 6 இன்ச்சு. ஸோ இந்த இடத்துலேருந்து இந்த இடம் 6 இன்ச்சு நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இந்த இடம் வந்து 6 இன்ச்சு மார்க் பண்ணும்பொழுது என்ன அளவோ நம்ம அதை மார்க் பண்ணியிருக்கோம். இதுக்கு பேர் ஷோல்டர் நெக் பார்த்திங்கன்னா 26, அந்த செஸ்டோடைய அளவை டிவைடட் பை 12 பார்த்தோம்னா 2.25 இன்ச்சு வரும். ஸோ இங்கேருந்து இது 2.25 இன்ச்சு எடுக்கிறோம், இங்கேருந்து இது 6 இன்ச்சு எடுக்கிறோம். ஸோ உங்களுக்கு இது வந்து இந்த மெஷர்மெண்ட் புரிஞ்சிருக்கும்.
நான் இது ஃப்ரண்ட்டு வரைஞ்சிருக்கேன். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நெக்கோடைய சைஸ் 4 இன்ச்சஸ், ஒரு ரவுண்டு நெக்கு. இதுக்கு பேர் தான் வந்துட்டு கைவெட்டு ஆமோல், அதுதான் இதுக்கு பேர். இந்த அளவு பார்த்தீங்கன்னா எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா, இந்த செஸ்டோடைய அளவு டிவைடட் பை 5 வச்சா என்ன வருதோ அதுதான் இதனுடைய அளவு வரும். ஸோ இங்கே 6 வச்சுருக்கோம், இங்கே நான் 5 1/4 தான் எடுத்திருக்கேன். இதே பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலாக 28 இன்ச்சஸ் 28 இருக்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அளவு வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். சரியா? இப்போ இதுவும் பாருங்கள், இந்த ஸ்ட்ரக்சர் பார்த்தாலே தெரியுது. இந்த பேட்டர்ன் ஸ்ட்ரக்சர் பார்க்கும்போதே புரியுது பாருங்கள். நல்ல ஹைட் இருக்கா, ஆனால் ரொம்ப ஒல்லி. ஸோ இது பார்த்தா நமக்கு வந்து நார்மல் ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கா? இல்லை. ஸோ அவளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இதை தைக்கிறோம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இந்த பாக்ஸ், அதாவது இந்த ஷோல்டருக்கும் இந்த ஆமோலுக்கும் ஒரு பாக்ஸ் போட்டு ஒரு கர்வ் வரைங்க. இந்த இடத்துலையும் நிறைய விஷயங்கள் இருக்குது. இதை நான் நெக்ஸ்ட்டு, அதாவது ப்ளவுஸ் வீடியோ வரும்போது உங்களுக்கு இதெல்லாம் இன்னும் புரிய வைக்கிறேன். சரியா? இது பேபி ப்ளவுஸுங்கிறனாலையும் இந்த பொண்ணு லீனாக இருக்கா இல்லை நார்மலாக இருக்காங்கிறப்ப வேண்டாம். சின்ன பசங்களுக்கு ஒரு பிலோ 10 இயர்ஸ்க்குலாம் இதை ரொம்ப நம்ம வந்து பார்த்துட்டு செய்யணும்லாம் கிடையாது. ஓகே, இப்போ இது வந்துட்டு ஃப்ரண்ட்டு பார்த்துட்டோம். பேக்கு, அதாவது பின்பக்கத்தோடைய அளவு பார்ட் எப்படி வரும் அப்படின்னா, ஹைட்டு வந்து நான் 1.25 இன்ச்சு தான் வச்சுருக்கேன், நெக்கோட ஹைட்டு. இந்த ரவுண்டை வந்து நான் ஒரு 3 இன்ச்சஸ் வச்சுருக்கேன், அதாவது இந்த டைப்பில் வரும். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ரவுண்டில் வரும்பொழுது இதுவும் அந்த ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் ஒரு பைப்பிங் வச்சு இங்கே ஒரு நாட் போட்டு நம்ம முடிக்க போகிறோம். சரியா? இப்போ அதான் பண்ணியிருக்கோம். இப்போ ப்ளவுஸோடைய ஸ்லீவ் எடுக்கிறோம். ஸ்லீவ் அப்படின்னும் போது இது ஹேண்டோடைய சைஸுன்னு கேட்கக்கூடாது. நம்ம டெய்லரிங் டேர்ம் பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்லீவ் லென்த் அப்படின்னு தான் கேட்கணும், நம்ம சொல்லணும். இப்போ அப்படி பார்த்திங்கன்னா இது நான் ஸ்லீவ் லென்த்தாக எடுத்திருக்கேன். ஸ்லீவ் லென்த்து வந்து எப்போவுமே வந்து இதில் நான் 1/2 இன்ச் எடுத்திருக்கேன் எக்ஸ்ட்ராவாக. இப்போ வந்து நான் 10 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன்னா 10.5 இது ஹைட் எடுத்திருக்கேன். இதனுடைய பிரெத்து பார்த்திங்கன்னா அந்த செஸ்டோடைய சைஸில் டிவைடட் பை 4 வர்றது தான் நம்ம இங்கே போட போகிறோம். இதுக்கு வந்து 4 லேயராக மடிக்கிறதுனால நான் 4ஆக டிவைட் பண்ணல. இதுக்கு அந்த ஃபார்முலா வந்துட்டு 4ஆல் டிவைட் பண்ணுறேன். ஓகே, இப்போ இந்த 4ஆல் டிவைட் பண்ணும்போது 6 1/4 வருது. இது 6 1/4, இது 10.5 எடுத்துட்டோம். ஓகே, இந்த கை வளைவு, இந்த வளைவில் போய் இது அட்டாச் ஆகணும் அப்படின்னு சொன்னால் இந்த கேப்பை வந்துட்டு எல்லாத்துக்குமே செஸ்ட் அளவு ரொம்ப முக்கியம். இங்கே வந்து 10ஆல் டிவைட் பண்ணுறோம். அப்போ 2.5லேருந்து 2.5 இன்ச் வரையும் வரும். ஸோ இந்த இடம் நான் கேப் மார்க் பண்ணியிருக்கேன். ஓகே, இந்த கேப் இங்கே மார்க் பண்ணிட்டதும் என்ன பண்ணுறோம், கிராஸாக ஒரு கோடு போடுறேன். நான் இந்த கிராஸாக ஒரு கோடு போடும்பொழுது எனக்கு வந்துட்டு ஒரு 6 3/4 6.25 இன்ச்சு வந்தது. நான் வந்து என்ன பண்ணுறேன், ஸ்டிச்சிங்க்காக விட்டுறேன் 6 இன்ச்சு விட்டுட்டதும் இதுலேருந்து இந்த கிராஸ் வந்து போடுறேன். போட்டுட்டு 3 இன்ச்சு வரும். 3 இன்ச்சுக்கு சென்டர் பார்க்குறோம், 1.5 இன்ச்சஸ். அதே மாதிரி இங்கே சென்டர். எதுக்காக இதை பார்க்குறோம், இந்த இடத்துல பேக் ஸ்லீவ் ஃப்ரண்ட் ஸ்லீவ் வரைகிறோம், அதுக்காக பார்க்குறோம். ஸோ இந்த மேலே எடுத்தோம் பாருங்கள், இந்த கேப் வந்துட்டு 3/4 இன்ச்சு நம்ம வரைகிறோம். இந்த கேப்பை வந்துட்டு இது சென்டர் பார்த்துருக்கோம், இங்கேருந்து வந்து 3/4 இன்ச்சு கேப்பு. அதே மாதிரி கீழேயும் 3/4 இன்ச்சு. இது வந்துட்டு ஃப்ரண்ட்டோடைய ஸ்லீவு. ஓகே, இது வந்து பேக் பக்கம் நம்ம வரையணும், அதாவது பின்பக்கத்தோடைய ஸ்லீவை டச் பண்ணுறதுனால இந்த மாதிரி வரைகிறோம். ஸோ நார்மல் ஒரு ஸ்லீவ் வரையணுன்னா இப்படி தான் வரைய போகிறோம். ஓகே, இதில் தான் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஸ்லீவ் வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம பேப்பரை கட் பண்ணுறோம். ஓகே, அப்போ இது வந்து ஃப்ரண்ட்டோடைய ஸ்லீவ், இது பேக்கோடைய ஸ்லீவ், இதுதான் இங்கே வச்சுருக்கோம். இது மாதிரி தான் நம்ம கட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ இது வந்து பேப்பரோடைய, அதாவது பேப்பர் பேட்டர்ன் டிராஃப்டிங் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே நம்ம துணியில் அப்ளை பண்ணி எப்படி தைக்கணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். துணியில் தைக்கிறது ரொம்ப ஈஸி. இதை நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். ப்ராக்டிஸ் மேக் மேன் பர்ஃபெக்ட். ஓகே, நீங்கள் வந்து அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதில் எதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் கேட்டுகிட்டே இருங்க. இந்த வீடியோவுடைய அந்த சில பேர் தைக்க தான் தெரியும், எனக்கு கட் பண்ண தெரியாது, மெஷர்மெண்ட் எடுக்க தெரியாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இந்த வீடியோவை ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள். இந்த சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கிட்டே இருங்க. ஏன்னா உங்களுக்கு இதில் இன்னும் இந்த வீடியோன்ட்டு இல்லாமல் இன்னும் உங்களுக்கு நிறைய ப்ளவுஸை பற்றினவோ இல்லை டெய்லரிங் சம்மந்தப்பட்ட எல்லா டவுட்ஸுக்குமே வந்து என்னுடைய தைக்கலாம் வாங்க சேனலை கண்டினியூவாக வாட்ச் பண்ணிகிட்டே வாங்க. ஓகே, இப்போ நம்ம தைக்கிறது பார்ப்போம். இப்போ இது நம்ம துணியில் வரைஞ்சிருக்கோம். இப்போ எப்படி நம்ம வந்து பேட்டர்ன் வந்து நம்ம நோட்டில் டிராஃப்ட் பண்ணமோ அதை இன்ச்சஸ் வச்சு நம்ம துணியில் வரைஞ்சிருக்கோம். இது நெக்கு, இது வந்து ஸ்லீவு. இந்த இடம் வந்துட்டு நான் வந்து சொல்லலை, இப்போ இது என்னங்கிறதையும் சொல்லி கொடுத்துட்றேன். இப்போ இது பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சு நான் வந்து ஓப்பன் விட்டுருக்கேன். இந்த ஹைட்டு எடுத்திருக்கேன், இந்த இடத்துல 3 இன்ச்சுக்கு நான் ஓப்பன் விட்டுருக்கேன். இந்த கீழே இந்த அதாவது பாடியோடைய இந்த இடத்துல இந்த நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து நீங்கள் கட் பண்ணி ஃப்ரில் வச்சும் தைச்சிக்கலாம். ஓகே, நீங்கள் இது ஓப்பன் வைக்கும் போது இந்த சைடில் வந்து
அந்த ஹிப்பு கிட்ட வந்து நமக்கு ஃப்ரீயாக இருக்கிறதுனால உங்களுக்கு இதை ஓப்பன் வச்சு தைச்சிருக்கோம். ஸோ இந்த 3 இன்ச்சு ஓப்பன் விட்ட பிறகு இந்த ஷேப்பிங் இருக்கு இல்லையா, அது ரொம்ப முக்கியம். அது எப்படி எடுக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஓப்பனுக்கும் இந்த ஆமோலுக்கும் சென்டர் நான் மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணிவிட்டு 1/2 இன்ச்சு கேப் விட்டு ஒரு ஷேப் வரைஞ்சிருக்கேன். ஓகே, இதுதான் இதில் நம்ம பார்க்க போகிறது ஒரு ஷேப்பிங்காக. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போது இது வந்து வரைஞ்சாச்சு. பின்பக்கம், அதாவது இந்த ப்ளவுஸோடைய பின்பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஹூக்கு கிடையாது. ஹூக்கு இல்லாமல் நம்ம வந்துட்டு மாட்ட போகிறது, அதாவது இந்த மாதிரி வரைய போகிறோம். இந்த மாதிரி போட்டு இந்த நெக் வரைய போகிறோம். இதை கட் பண்ணிட்டோம்னா இந்த டைப்பில் கிடைக்கும். நம்ம இது கட் பண்ணும்பொழுது இதுதான், இது வளைவு, இது வரும்போது இந்த இடம் ரவுண்டு ஷேப்பிங் கிடைக்கும். ஓகே, இதுதான் நம்ம இதில் கட் பண்ண போகிறோம். இப்போ ஸ்டிச்சிங்கையும் நம்ம ஈஸியாக இருக்கும் பார்க்கலாம். தைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஸ்லீவையும் பார்த்துடலாம். இப்போ இது பார்த்திங்கன்னா, இந்த ஸ்லீவ் வந்துட்டு துணி வந்து நான் இந்த மாதிரி போட்டிருக்கேன், ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். ஃபோல்ட் பண்ணும்பொழுது எவ்வளோ ஹைட்டு வேணும், அதாவது ஃபோல்ட் பண்ணுறோம் இல்லைங்களா. இப்போ இது பார்த்திங்கன்னா இதுதான் ஹைட்டில் பார்த்திங்கன்னா ஃபோல்டிங் நம்ம பக்கத்தில் இருக்கணும். நான் ஹைட் இதை எடுத்திருக்கேன், இது அகலம் எடுத்திருக்கேன். நம்ம எவ்வளோ வரைஞ்சிருக்கோம், இங்கே 1/2 அளவுக்கு வரைஞ்சிருக்கோம், இங்கேயும் 10.5 எடுத்திருக்கோம். ஸோ இது வரைஞ்சாச்சு. இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த இன்ச்சஸ் வச்சுட்டு கிராஸாக ஒரு கோடு சொன்னேன் இல்லையா, இது வந்து நார்மல் ஸ்லீவுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இங்கேருந்து இங்கே 6.25 வருது. அப்போ இது வந்து 3.1 வரும். இங்கே பார்த்தீங்கன்னா 1.5.1 எடுத்திருக்கேன் நான். அதே மாதிரி இந்த பக்கத்துலேருந்து 1.5.1. இதுக்கு என்ன அளவு சொல்கிறதுன்னு தெரியல. ஸோ அந்த ஒரு பாயிண்டெல்லாம் கூட நமக்கு வந்து மெஷர்மெண்ட்டாக நான் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு இந்த மேல் சைடில் வரைஞ்சிருக்கோம் பாருங்கள், அங்கேருந்து ஒரு 3/4 இன்ச்சு நீங்கள் மார்க் பண்ணிங்கன்னா இந்த வளைவை இங்கே டச் பண்ணணும்னு அர்த்தம். அதே மாதிரி இந்த கீழே நம்ம சென்ட்ரு மார்க் பண்ணதுலேருந்து ஒரு 3/4 இன்ச்சஸ் மார்க் பண்ணிங்கன்னா கீழே இந்த வளைவை இங்கே சென்ட்ரு பண்ணணும்னு அர்த்தம், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இந்த இடம் இதை டச் ஆகிட்டு இது உள்ளே கொண்டு போகணும். இங்கே நீங்கள் இப்படி சாதாரணமாக வரைஞ்சிங்கன்னா இந்த இடமெல்லாம் லூஸ் கொடுக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல இப்படியே ஒட்டி வரைஞ்சிங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம ஆமோல்கிட்ட லூஸாக இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு இதான் ரீசன். ஸோ நம்ம இந்த இடம் இப்படி பண்ணும்பொழுது இந்த துணியெல்லாம் வந்து நம்ம எடுத்துருவோம். ஸோ சுருக்கம் இல்லாமல் ஃபிட்டிங் இருக்கும். ஸோ இது இப்படியே வச்சுட்டு வரைஞ்சிட்டு நீங்கள் 1/2 இன்ச் எடுக்கணும், ஒரு கிராஸாக கொடுக்குறோம். கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டில் இது இப்படியே கட் பண்ணிவிட்டு இந்த கிராஸ் பண்ணி எடுக்கணும். ஓகே, இந்த மாதிரி இதை கட் பண்ணி எடுத்துகிட்ட பிறகு நான் என்ன பண்ணுறேன், இந்த 2 ஸ்லீவ் நம்ம அதுதான் வந்து எப்போவுமே பண்ணணும். இப்படி பிரிச்சுட்டிங்கன்னா தான் நல்லது. பிரிச்சுட்டு இதை மாதிரி எடுத்துகிட்டு இந்த ஃப்ரண்ட்டை கட் பண்ணிடுறோம். இதுலேயே நிறைய என்னென்னலாம் மிஸ்டேக் வருங்கிறதையும் நான் ஒரு வீடியோவாகவே போடுவேன். ஏன்னா ஸ்டூடெண்ட் அவ்வளோ அவஸ்தைப்பட்டிருக்கீங்க அப்படிங்கிறத நான் பார்த்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி வரும்போது உங்களுக்கு இது ரெண்டுமே வந்து உள்பக்கமாக இருக்கிறதுனால ஈஸியாக இப்படி பார்த்திங்கன்னா தெரிஞ்சிடும். ஸோ ஃப்ரண்ட்டோடைய சைடு நமக்கு கிடச்சிருக்கு. ஓகே, இது வந்து ரொம்ப தெளிவாக உங்களுக்கு புரியும்படியாக அதை போட்டிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு இதை நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா இது ஒரு ஹெல்ப்பாக கூட இருக்கும். நிறைய பேருக்கு தெரியாமே இருக்குது இதெல்லாம் எப்படி தைக்கணும், எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ யூடியூப் நமக்கு ஒரு நல்ல விஷயத்தை செஞ்சுருக்கு. நம்மளாலே நிறைய பேருக்கு இதை வந்து நல்ல விஷயங்களை கம்யூனிகேட் பண்ணுறது அதுவும் ஒரு சர்வீஸ் தான். ஸோ இது மாதிரி கட் பண்ணி எடுத்தது. ஸோ இந்த சர்வீஸை நம்மளும் பண்ணலாம். நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க, நிறைய யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் நிறைய பேருக்கு தெரியாதவங்களுக்கு. இந்த மாதிரி ஒரு பேக் சைடு நம்ம கட் பண்ணிட்டோம், இந்த ரவுண்டு. ஸோ இதில் வந்து நமக்கு ஹூக்கு போட வேண்டாம். ஹூக்குக்கு நான் கட் பண்ணல, இதை அப்படியே வச்சுட்டு இந்த இடத்துல நாட் எப்படி போடணும் அப்படிங்கிறது தான் தைக்க போகிறது. ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் எப்படி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டில் வந்து நம்ம ஷோல்டர் அட்டாச் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டில் பேக் அண்ட் ஃப்ரண்ட்டு இந்த ஷோல்டர் வந்து இப்படி அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நான் என்ன பண்ணேன், இந்த பைப்பிங் வந்து கொடுத்துருந்தேன். எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பின்பக்கத்துடைய அளவு இருக்கு இல்லைங்களா, இதில் வந்து நம்ம இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பைப்பிங் கிராஸ் பீஸ் எடுத்து பைப்பிங் கொடுக்கறது உங்களுக்கு ஃபஸ்ட்லேயே காமிச்சிட்டேன். ஸோ இந்த மாதிரி ஒரு கிராஸ் பீஸ் எடுத்து இப்படி 2ஆக மடிச்சுட்டு மேலே வச்சுட்டு அப்படியே உள்ளே திருப்பினா இந்த மாதிரி வந்துடும். ஸோ இந்த பைப்பிங் வச்சுட்டோம். சரி, ஸ்லீவ் எப்படி அட்டாச் பண்ணுறது அப்படின்னா, ஸ்லீவுக்கு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பாருங்கள். சொன்னேன் இல்லையா, இந்த வந்து சின்னதாக அந்த ஃப்ரில் வைக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்லீவில் வந்துட்டு நான் என்ன பண்ணேன், ஃப்ரில் வந்து இந்த மாதிரி வச்சுருக்கேன். வச்சுட்டு ஸ்லீவை நம்ம இது அட்டாச் பண்ணிட்டோம். ஸோ இதில் என்ன பண்ணிவிட்டு நம்ம கை வந்து ஸ்லீவில், அதாவது முன்கை பின்கை கட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிடுறேன். நான் நார்மலாக இது ஃப்ரண்ட்டோடைய ஸ்லீவ் வெட்ட வேண்டாம்னு சொல்லிட்டு தான் பாடியில் நான் ஸ்லீவ் வெட்டாமல் இருந்தேன். பட் இந்த ஸ்லீவ் சொல்லிக் கொடுக்கும்போது நான் இதை இப்படி கட் பண்ணிட்டதுனால பாடி பீஸ்லேயும் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி ஒரு கர்வ் கட் பண்ணிவிடுவோம். அதுக்காக தான் இதை உங்களுக்கு காமிக்கிறதுக்காக அப்படி வச்சுருக்கேன். ஸோ இந்த கர்வ் இதுதான் ஃப்ரண்ட்டோடைய சைடு இருக்கு இல்லையா, இதுதான் ஃப்ரண்ட்டு, இது பேக்கோடைய சைடு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்லைட்டாக
கர்வ் வந்துட்டு நம்ம கட் பண்ணிவிடுவோம். அப்போ தான் ஃப்ரண்ட்டுடைய பகுதி, அதாவது இந்த சைடு இப்படி வந்து அட்டாச் ஆகும். என்னுடைய ப்ளவுஸ் வீடியோலாம் பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் அட்டாச்மெண்ட்லாம் எப்படிங்கிறது டீட்டெயிலாகவே போட்டிருப்பேன். ஸோ நீங்கள் அந்த வீடியோவை எடுத்து பார்த்தீங்கனாலும் புரியும். ஸோ இப்படி ஃப்ரண்ட்டோடைய ஸ்லீவ் இது மாதிரி வச்சு அட்டாச் பண்ணுவோம். ஸோ இது மாதிரி இருக்குது. இந்த ஸ்லீவில் இந்த ஃப்ளீட்ஸ் எப்படி வச்சுருக்கோம், இந்த ஃப்ளீட்ஸ் வச்சுருக்கோம் இல்லைங்களா, இது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்லீவில் எல்லா மெத்தடும் சொல்லி கொடுத்துட்டேன், ஃப்ரில்லில் எல்லா மெத்தடும் சொல்லி கொடுத்துட்டு இதையும் சொல்லி கொடுத்துட்றோம். இந்த மாதிரி கீழே மடித்து தைச்சிக்கங்க. இந்த மாதிரி லாங் ஸ்டிச் போட்டுக்குங்க. நம்ம ரெகுலேட்டர்னு சொல்லுவோம். அந்த ரெகுலேட்டரில் நீங்கள் லாங் ஸ்டிச் போட்டுட்டு நூலை வந்துட்டு ஒரு பக்கத்துக்கு இப்படி எடுத்து விட்டுருங்க. எடுத்துட்டிங்கன்னா இப்படியே இழுக்கும் போது வந்துக்கிட்டே இருக்கும். இது இருக்கு இல்லையா, இந்த மாதிரி ஒரு நூலை இப்படியே இழுத்துட்டு வாங்க. ஸோ இது ஒரு ஒன் ஆஃப் த ஃப்ரில் வைக்கிற மெத்தடு. ஈஸியாக இருக்குது பாருங்கள். இதுவும் நம்ம வைக்கலாம். இந்த மாதிரி இது அதாவது அந்த ஸ்லீவோடைய அந்த கீழே தொங்குறப்ப இந்த மாதிரி இப்படியே ஒரு நூலை மட்டும் பிடிச்சிக்கிங்க. ஒரு நூலை பிடிச்சிட்டு அப்படியே இழுத்துட்டே வந்தோன்னா, இது அனார்கலி மெத்தடில், ஸ்கர்ட்டில், எதில் வேணாலும் இது யூஸ் பண்ணலாம். ஸோ ஒரு சின்ன விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா, தையல் கலை இதை மட்டும் நம்ம இந்த கலையில் எப்படி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயத்தை வச்சுட்டு நிறைய நம்ம வந்து க்ரியேட்டிவிட்டி செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி நம்ம வைக்கிறோம். அதை தான் நான் இந்த இடத்துல வச்சுருக்கேன். வச்சுட்டு ஸ்லீவில் நம்ம அட்டாச் பண்ணிட்டோம். அந்த கையோடைய பகுதி இருக்கு இல்லையா, இது பிகினர்ஸ்க்காக இவ்வளவும் வந்துட்டு நம்ம பொறுமையாக சொல்லித்தரது. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் கைஸ்க்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி ஒரு ஸ்லீவில் நம்ம இது வச்சுட்டு இப்படி மேலே அட்டாச் பண்ணிட்டு இப்படி திருப்ப வேண்டியது தான். ஸோ இந்த மாதிரி ஸ்லீவும் அட்டாச் பண்ணியாச்சு. கீழேயும் மடித்து தைச்சிருவோம். மடித்து தைச்சிட்டு சைட் ஜாயின் பண்ணிட்டோம்னா நமக்கு ப்ளவுஸ் ரெடி ஆகிடும். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த கழுத்தில் ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு சேர்த்தா மாதிரி ஒரு பைப்பிங், ஃபுல்லாக அப்படி பைப்பிங் கொடுத்துட்டு இந்த இடத்துல ஒரு நாட் கட்டிட்டு தொங்க விட்டோம்னா தலை வழியாக போடுறதுக்கும் நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கும் சூப்பராக இருக்கும். இங்கே கீழேயும் மடித்து தைச்சிட்டு ஓப்பனும் தைச்சாச்சு. பேக் சைடில் இந்த மாதிரி ஒரு ரவுண்டு. ஸோ இதில் வந்து ஒரு ப்ரெஸ் பட்டன் மாதிரி வச்சுருக்கேன். பேக் நெக் சூப்பராக ஆகிடுச்சு. இப்போ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னாலும் ஃப்ரண்ட்டில் நெக்குக்கு பைப்பிங் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி ஒரு ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து நம்ம ஜீன்ஸுக்கு மேலேயும் இந்த ட்ரெண்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரில் இங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம இங்கேயும் கீழேயும் ஃப்ரில் வைக்கிறோம்ப்பா. அதாவது இந்த ட்ரெஸ்ஸோடைய இந்த அடிபாகத்தில் ஃப்ரில் வைக்கிறோம் அப்படின்னும் பொழுது நீங்கள் அந்த என்ன அளவுக்கு நம்ம ஃப்ரில் வைக்கிறோமோ அந்த அளவுக்கு இதை கட் பண்ணிவிட்டு நம்ம இதே மாதிரி ஃப்ரில்லை வச்சுட்டு அது இப்போ ஒரு லேட்டஸ்ட் டிசைனில் இருக்குது, அது மாதிரி யூஸ் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இந்த தைக்கலாம் வாங்க சேனலை பார்த்துட்ருக்கிறவங்களுக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கும், ஷேர் பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் கமெண்ட்டும் பண்ணிங்கன்னா இன்னும் நிறைய யூஸ்ஃபுல் திங்ஸ் பார்க்கலாம். இந்த 21 days கிளாஸில் இன்றைக்கி வந்து 12th days கிளாஸ் பார்த்துட்டுருக்கோம். அடுத்த கிளாஸ் பார்த்தோம்னா கட் ப்ளவுஸ். ஸோ ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணிவிட்டு நம்ம தைக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் நெக்ஸ்ட் வீடியோவுடைய பதிவாக இருக்கும். நல்லதை நினைப்போம், நல்லதை மட்டுமே நினைப்போம். நன்றி.